நடந்துகிட்டு இருக்கு? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாசங்கள்ல நம்மளை பயமுறுத்தக்கூடிய எல்லினோன்னு சொல்லிக்கூடக்கூடிய ஒரு வெப்ப காற்றால் நம்ம தாக்க போகுது. தெரியுமா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் செய்தி பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, நம்ம உலகத்திலே 1/3 பசிபிக் கடல். இந்த பசிபிக் கடல்ல மேல் மட்டத்தில் என்ன ஆக போகுது? வெப்பநிலை அதிகமாக போகுது. வெப்பநிலை அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? நம்ம இருக்கக்கூடிய கரட்டம் பூவா இருக்கட்டும், அதே மாதிரி சென்டி பூவாக இருக்கட்டும், அதே மாதிரி பிளாப்பழமா இருக்கட்டும், அதே மாதிரி முந்திரி கோட்டையா இருக்கட்டும், பழுத்து பூ காய்ச்சி எல்லாம் பண்ணும்போது அதுவா கீழே விழுந்துருங்க. என்ன சொல்றான் விஞ்ஞானி? என்ன சொல்றான்னா, திடீர்னு மழை பெய்யாத இடத்துல அதிக மழை பெய்யுங்கிறான். எந்த மழை பெய்யக்கூடிய பகுதியில மழை பெய்யாதுன்னு சொல்றான். அப்ப என்ன? அந்த இடத்துல அவ்வளவு மழைகளையும் தாங்கி வளர்க்கக்கூடிய தாவரங்களை தேர்ந்தெடுத்து நம்ம வளர்க்கணும். அதை பத்தி தான் நம்மளுடைய நிறுவனத்துல நீங்க வாட்ஸ்அப்ல பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வயல்ல நடவு நட்டம் என்ன வேணும்? தண்ணி வேணும். இப்ப தண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா என்ன ஆகும்? அழுகி போயிடும். தெரியுமா? காய்ச்சலும் பாய்ச்சலும் வேணும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? கோயம்புத்தூர்ல NX4 சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் அழுகாத இந்த நெல்மணியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த எதிரால இந்த எலுன்னு வரனால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த அக்ரி ஆபீசர்லாம் வந்தாங்கன்னா விவரங்களை கேளுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, எலுன்னு வந்துருச்சா எப்படி பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் மாடுகளை ஒட்டுண்ணி தான் அதிகமாக பண்ணணும். பிரச்சனை பண்ணும். தட்டை புழுக்களோட தாக்கம் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மாடு காலில் மேய்க்க ஓட்டிட்டு போனாங்க, கொள்ளைக்கு போனிச்சு, கொள்ளையில படுத்துக்கு எந்திரிக்கலங்க. எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இருக்கக்கூடிய எலுணும் அந்த வெயில் தான். ஏன்னா சொன்ன மழை குறிப்பிட்ட இடத்துல பெய்யுது, அதே மாதிரி அந்த இடத்துல என்ன செய்யும்? வெயிலும் தாக்கம் கூட இருக்கும். இப்ப என்னங்க, வடநாட்டுல என்னடா, வடநாட்டுல 4 பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரா? ஐயா, நம்ம ஊர்ல மழை பெய்யுற அப்படிதான் ஒரு செய்திகள். இது நடக்கும். எப்ப நடக்க போகுது? இன்னும் ஒரு 3 மாசத்துல நடக்க போகுது. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? காலையில 7 மணி 8 மணிக்குள்ள மாடை மேய்ச்சி வீட்டுக்கு ஓட்டியாந்துடணும். அதே மாதிரி அந்த பொழுதுல என்ன செய்யணும்? 4 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல மாடை மேய்க்க ஓட்டிட்டு போகணும். இந்த வெயில் தாக்கத்துல மனுஷனாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, என்ன வரும்? இந்த வெயிலோட தாக்கம் நம்ம பாதிக்கும். நம்ம குழந்தைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரொம்ப அதிகமா என்ன செய்யணும்? தண்ணி வைக்கணுங்க. மாடை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாடு இருக்குன்னா ஒரு நாளைக்கு 60 லிட்டர் குடிக்கணுங்க. எப்படி? இந்த மாடு எவ்வளவு குடிக்கணும்? 60 லிட்டர் குடிக்கணும். 100 லிட்டருக்கு அவங்க ஆராய்ச்சி கூட சொல்றாங்க 40 லிருந்து 45 லிட்டர் தண்ணி வைக்க சொல்றாங்க. நம்ம அப்படியே வைக்கிறோம். இந்த பகுந்து குறைஞ்சது பாத்தீங்கன்னா மாட்டுக்கு எவ்வளவு வைக்கணும்? 60 லிட்டர்.